ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக். நம்ம எப்போவுமே பேட்டர்ன் லாக் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக எல்லாருமே ஃபிங்கர் பிரிண்ட்டு அண்ட் ஃபேஸ் லாக் வச்சுருப்போம். இப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை செட் பண்ணுறோம். அப்போ செட் பண்ணும் பொழுது நிறையா பேட்டர்ன் கேட்கும். ஸோ நம்ம ஒரே ஃபிங்கரை மாற்றி மாற்றி ஒவ்வொரு பொசிஷன்லையும் வச்சு கரெக்டாக அந்த 100% கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை செட் பண்ணிவிட்டு இனிமேல் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வேணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடுவோம். நம்ம நிறைய இடத்துல இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்ம மொபைலை லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணும் பொழுது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டில் மறுபடியும் நம்ம தம்பு வைப்போம். அந்த விரலை வைக்கும் பொழுது கரெக்டாக அது ப்ரெஸ் ஆகாது, மறுபடியும் எரர் காமிக்கும். மறுபடியும் ஒரு 2-3 டைம் நம்ம விரலை வச்சு அழுத்துனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் ஆகும். இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சொல்லக்கூடிய டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னாவே போதும். உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு ஒரு டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், எந்த ஒரு எரரும் இல்லாமல் அட் த சேம் டைம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகும். இது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது டெக்னிக்கலாக ப்ரூஃப் பண்ண விஷயந்தான். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எந்த பிராண்ட் மொபைல் வச்சுருந்தாலும் சரிங்க, நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி போகணும்னு எல்லாத்துக்குமே தெரியும். தெரியலனா ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். இப்போது விவோ, ஓப்போ, ஐக்யூ, ஒன் ப்ளஸ், ரியல்மி இந்த பிராண்ட் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா ஸோ உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு இருக்கும். செக்யூரிட்டியை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செக்யூரிட்டிக்குள்ளே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்னு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்குள்ளே பேட்டர்ன் லாக் ஏதோ வச்சுருந்தீங்கன்னா கேட்கும், ஓப்பன் பண்ணிக்கங்க. அடுத்தது இதுக்குள்ளே ஆட் ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. சரிங்களா? இந்த ஆட் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்குள்ளே ஸ்டார்ட் என்ரோல்மெண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணணும். இதுதான் நான் இப்போ சொன்ன மொபைல் பிராண்டுக்கு உண்டானது செட்டிங்ஸ். ஓகேங்களா? மற்ற பிராண்டு மொபைலுக்கு எப்படி போகணுங்கிறத சொல்லிடுறேன். இது எல்லாமே சொல்லிவிட்டு ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுங்கிறத ஃபைனலாக சொல்லிடுறேன். அடுத்தது நீங்கள் ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பேட்டர்ன் லாக் வச்சுருந்தீங்கன்னா பேட்டர்ன் லாக் கேட்கும், அதை கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறமா ஆட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ மறுபடியும் பேட்டர்ன் லாக் கேட்கும், பேட்டர்ன் லாக் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். இப்போது ஆட் ஃபிங்கர் பிரிண்ட்டுங்கிற இடத்துல வந்துட்டோம். இனிமேல் நம்ம ஃபிங்கரை வச்சோன்னவே உடனே ப்ராசஸ் போயிடும். ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் இருக்கும், லாக் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த லாக் ஸ்க்ரீனுக்குள்ளே ஸ்க்ரீன் லாக் அண்ட் பயோமெட்ரிக்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பேட்டர்ன் லாக் கேட்கும், பேட்டர்ன் லாக் கொடுத்துட்டு உள்ளே போய்க்குங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம செட் பண்ண போகிறது ஃபிங்கர் பிரிண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்குள்ளே ஆட் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. நான் வச்சிருக்கிற மொபைல் சைடு மவுண்டடு, அதனால சைடில் சொல்லுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த ஃபிங்கர் வைக்கணுமோ வைக்கணும். ஓகேங்களா? இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரே விரலை 3 தடவை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ ஆட் ஃபிங்கர் பிரிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஒரே விரலை நான் சேவ் பண்ணுறேன். ஸ்டார்ட் என்விரான்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு மொபைலுக்கும் நம்ம எப்படி சொன்னோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த விரல், ஆள்காட்டி விரலோ கட்டை விரலோ எந்த விரலோ நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை ப்ரெஸ் பண்ணி ஃபுல் தம்பை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. ஒரே ஃபிங்கரை நீங்கள் அதில் பதிவு பண்ணுறீங்க. பதிவு பண்ணிவிட்டு கீழே டன்னுன்னு கேட்கும். முடிஞ்சோடனே 100% உடனே டன்னுங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் 1க்குள்ளே நம்ம இப்போ பதிவு பண்ணது இருக்குது. அதுக்கு அப்புறமா மறுபடியும் ஆட் ஃபிங்கர் பிரிண்ட்டை கிளிக் பண்ணி அதே விரலை மறுபடியும் ஃபிங்கர் பிரிண்ட் 2ல் கொடுக்குறீங்க. இப்போது இந்த 2ல் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, இது ஏற்கனவே பதிவு பண்ண விரலாக இருக்குது, வேறு விரலை மாற்றுங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் ஒன்று வரும். அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. அதை கண்டுக்காமல் எந்தெந்த பகுதியெல்லாம் கொடுக்காமல் இருப்பீங்களோ, ஓகேங்களா, அந்த விரலில் அந்த இடத்துல நீங்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பதிவும் சேர்ந்து ஃபிங்கர் பிரிண்ட் 2ல் பதிவாகும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ அது மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் 2வை நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு ஃபைனலாக முடிஞ்சதுக்கு அப்புறமா டன்னுன்னு கேட்கும், டன்னை கொடுத்துக்குங்க.
அடுத்தது மறுபடியும் ஆட் ஃபிங்கர் பிரிண்ட்டை கிளிக் பண்ணி தேர்ட் டைமும் அதே விரலை நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறீங்க. பாருங்கள், நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும் பொழுது ஆல்ரெடி பதிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லுது பாருங்கள். திஸ் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸிட்ஸ், ப்ளீஸ் ட்ரை டு ரிஜிஸ்டர், வேறு ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லுது. இதை நீங்கள் கண்டுக்காதீங்க. அந்த விரல்லையே எந்த பகுதி நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரெண்டாவதுலேயும் ஃபஸ்ட்லேயும் வைக்காமல் இருக்கீங்களோ அந்த பகுதியை நீங்கள் வச்சு நீங்கள் வைங்க. ஸோ ஒரே விரலை தான் 3லேயும் வைக்கணும், 3லேயும் வைங்க. 3லேயும் வச்சு முடிச்சதுக்கப்புறமா டன்னு கேட்கும், டன்னை கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த 3 தடவை பதிவு பண்ணது நம்மளுடைய மொபைலில் ஒரு இடத்துல போய் சேமிச்சிருக்கு. ஓகேங்களா, சேவ் பண்ணியிருக்கோம். இப்போது நீங்கள் உங்களுடைய மொபைலை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை நீங்கள் விரல வைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் இது மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். நீங்கள் விரலை சரியாக வைக்காமல் வச்சுருந்தா கூட அது செகண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டில் ஆட் ஆகிருக்கலாம், இல்லைன்னா தேர்டு ஃபிங்கர் பிரிண்ட்டில் ஆட் ஆகிருக்கலாம். இது எல்லாமே ஒரே இடத்துல கோர்வையாக ஒரே இடத்துல போய் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால ஸோ ஒரே கைண்ட் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட்டா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஒரே மாதிரி சேவ் ஆகிருக்கும். அதனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விரலை வைக்கும் பொழுது ஆனால் 3 ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒரே விரலை வச்சிருக்கிறத அனலைஸ் பண்ணி இந்த விரலில் மிஸ் ஆகிற டேட்டாஸ் ஃபிங்கர் பிரிண்ட் 2ல் இருக்கா 3ல் இருக்கா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக எடுத்து கொடுக்கும். அதனால் மொபைலோட ஹார்ட்வேர் வந்து ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்காது, ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணி ஸ்மூத்தாக ஓப்பன் பண்ணிக்கும். ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஃபாஸ்ட்டாகவும் உங்களுக்கு அன்லாக் ஆகிறத நீங்கள் டைரெக்டாகவே ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னைசேஷன் முன்னால் இருக்கிறத விட பெட்டராக இருக்குதா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது ஒரு ப்ரூஃப் பண்ண மெத்தடு தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.